ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு மிளகாத்தூள் போட்டு மசாலா மாதிரி செய்து வச்சிருக்கேன். அப்புறம் செகண்ட் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை மரம் இருக்கு. ஸோ நிறைய கீரை இருந்தது அப்படின்றதுனால சும்மா ஒரே ஒரு கிளை மட்டும் உடைச்சு முருங்கைக்கீரை கூட்டு இங்கே வச்சிருக்கேன் நான். ஸோ நல்லா இருக்க கீரை மட்டும் எடுத்துட்டு அந்த அடியில் இருக்க கீரையெல்லாம் உங்களுக்கு பழுத்த மாதிரி இருக்கும்ல, அதையெல்லாம் கழிச்சிட்டு நல்ல கீரையை மட்டும் எடுத்து பாசிப்பருப்பு போட்டு இங்கே கூட்டு வச்சிருக்கேன். அப்புறம் லாஸ்ட் வீக் எங்க க்ளோஸ் ரிலேஷன் மேரேஜ் ஒன்று இருந்துச்சு. அதுக்காக வச்ச இந்த மெஹந்தி ஆல்மோஸ்ட் 10 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மெஹந்தி வச்சு. ஸோ அது மண்டாலா ஆர்ட் மாதிரி தான் போட்டிருந்தேன் நான். இதெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கீ இருக்கு. அப்புறம் இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால சாம்பாருக்கு காய் இல்லை. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, சரி கொத்தவரங்காய் இருந்துச்சு, அதை வேக வச்சுட்டு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாம்பாரோ இல்லை பொரியலோ எது வேணா நீங்க செய்யலாம். அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா கொத்தவரங்காயில பார்த்தீங்கன்னா ஒரு பித்தம் இருக்கும், ஒரு லைட்டா ஒரு கசப்பு தன்மையும் இருக்கும், அதே மாதிரி பித்தம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேக வச்சு வடிச்சிட்டு சாம்பார் தாளிச்சு விட்டுருக்கேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சமாக ஃபெர்மெண்டட் ரைஸ் இருக்கு. அப்புறம் இங்கே சாதம் வடிய விட்டுருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம புதுசாக உர ஊற்றின தயிர் இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் டீடாக்ஸ் வாட்டர் இங்கே இருக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய ஃப்ரைடே லஞ்ச். See you in the next video. Bye bye.